ஹலோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் பூந்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சரடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா எல்லோ கலர், இன்னொன்று க்ரீன் கலர், இன்னொன்று ரெட் கலர், அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பேட்டரை நம்ம கட்டியே இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன், கட்டியே இல்லாமல். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பவுல்லையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பவுல் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் பவுல். ஸோ இந்த க்ரீன் கலர் பவுலில் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பிங்க் கலர். அடுத்தது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அது எல்லோ கலர். ஸோ இந்த மாதிரி 3ஆக பிரித்து எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ ஒவ்வொரு பேட்டரும் போட்டு நான் நல்லா போட்டு கலக்கி விட்டுக்கலாம். கலரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு க்ரீனுன்னு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சட்டியில் நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு கடாயில் இப்போ 2 டம்ளர் சுகர் எடுத்துருக்கோம். 2 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சுகர் எடுத்துக்கலாம். ஸோ அதை 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் நான் நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சல்லடை இருக்குது. ஸோ மசாலாவோட பூந்தி போடுற சல்லடை எடுத்து நான் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இடியாப்பம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை தான் நான் எடுத்து இப்போ இது பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் பூந்தி கரண்டியிலே நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு திருப்பி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரொம்பவும் நம்ம முருகக்கூடாது, ஏன்னா நம்ம இனிப்பு பூந்தி பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இப்படி அந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு 1 மினிட் வேக வச்சுட்டு எடுத்துட்டால் போதும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நல்லா இப்போ எடுத்தாச்சு. நம்ம நல்லா மொறுன்னு போடும் போதே சல்லுன்னு நம்மளுக்கு பாத்திரத்துலேருந்து சத்தம் கேட்கணும். ஸோ அதுதான் நல்லா மொறுன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து ஒரு ஓரமாக ஒரு பக்கம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படியே நான் இருக்கிற எல்லா மாவும், அதாவது எல்லா கலர் மாவும் ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலர் முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் பிங்க் கலர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 3 பேட்சுமே நான் போட்டு எடுத்துக்கிறேன். நான் அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப எக்ஸஸாக போகும், ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் இதை மட்டும் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பூந்தி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாகும் நல்லா காய்ச்சியாச்சு. ஸோ ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ கம்பி பதம் வந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்ச பூந்தியை நம்ம இதில் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பேட்ச் முடிச்சுட்டு அடுத்தது க்ரீன் கலர் போட்டிருக்கேன். ஸோ க்ரீன் கலரும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் நம்ம ஒரு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்படியே பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேட்சும் நான் போட்டு எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை பாகில் எல்லாத்தையும் போட்டு நான் எடுத்தாச்சு. ஒரு நல்லா திருப்பி விட்டுடலாம். ஸோ ஜீராலாம் எல்லாமே அதில் படுற மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா எலுமிச்சப்பழம் கூட புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது சுகர் சிரப் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். நான் இன்றைக்கி லெமன்லாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ நெய்யை போட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செமையாக பூந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 3 கலர்ஸ் தான் போட்டிருக்கேன். ஒன்று க்ரீனு, இன்னொன்று எல்லோ கலர். இது
ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன், பிங்க் மாதிரி ராஸ்பெரி ரெட் கலர். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து நல்லா திராட்சையை வந்து வணக்கி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள், சூப்பராக. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்ச அந்த பூந்தியில் வந்து கொட்டிக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு இல்லை கிராம்பு எது வேணாலும் நீங்கள் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரோஸ் எசன்ஸும் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் நல்லா ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திராட்சையும் நான் போட்டாச்சு. ஸோ இப்போ போட்டு நம்ம எல்லாம் வந்து நல்லா சூப்பராக முருகலாக வந்துருச்சு. ஸோ பாருங்கள், மேலே வந்து ரொம்ப கிறிஸ்டலைஸ்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது, உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். எப்படி நம்மளுக்கு கடையில் கிடைக்கும் பூந்தி அதே மாதிரி சூப்பராக இங்கேயே நம்ம வீட்டில் வந்து செஞ்சிட்டோம். ஜஸ்ட் 2 டம்ளரில் 1/2 கிலோ வரைக்கும், 1/2 கிலோ டு 3/4 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு வந்து பூந்தி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.